அப்போஸ்தலர் 4:32 அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குரியவளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. சகலமும் பொதுவாயிருந்தது. சொத்து பொதுவாயிருந்தது. பணம் பொதுவாயிருந்தது. ஆகாரம் பொதுவாயிருந்தது. எல்லாம் தனக்குள்ளதுன்னு சொல்லாமல், காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டுல ஆவியின் அபிஷேகத்தின் மழையினால பரிசுத்த ஆவி அதிகமாய் நிரப்பப்பட்டதுனால வேத வசனம் பயங்கரமாய் விருத்தி அடைந்ததுனால விசுவாசிகளாகிய திரள் கூட்டம் எல்லாம் ஒரு மனதோடு இருந்தார்கள். இன்னைக்கு 2 பேர் வீட்டுல இருந்தோம்னா எப்படி இருக்குது இருதயம்? அவங்க ஒண்ணு நினைப்பாங்க, இவங்க ஒண்ணு நினைப்பாங்க, அம்மா ஒண்ணு நினைக்கும். ஆனால் தேவ ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது, தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு மனதை கட்டளையிட்டார். திரளான ஜனங்கள் வந்த போதும் ஒரு மனமாயிருந்தார்கள், ஒன்றையே யோசித்தார்கள், ஒரே இருதயம் ஒரே மனமாயிருந்தார்கள். அதனால என்ன ரியாக்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாரும் சொத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. சொத்துக்களை விற்று பணத்தை எல்லாம் கொண்டு அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். பொதுவாய் வைத்து அனுபவித்தார். காரணம், எல்லாரும் ஒன்று போல நினைத்தார்கள். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் அன்பு கூறுவது போல ஒரு அன்பு கூர்ந்தார்கள். அதுதான் மிக முக்கியம். இதுதான் எழுப்புதலுக்கு முதல் முக்கியமான காரணம். அந்த முதல் நூற்றாண்டுல அவ்வளவு எழுப்புதல், கூட்டமான ஜனங்கள் கத்திரண்டு வர்ற காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் சொத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. இது யாரு கொடுன்னு சொல்லல. அந்த ஆவியானவர் உள்ள வரும்போது அவர்களுக்கு அன்பு, அவ்வளவு பாசம், நேசம் எல்லாம் அதிகமாய் மாறினது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அந்த அனுபவம் இருக்குதா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மனதோடு இருக்கிற ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சாபனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் வித்தியாசமா காரணம், அங்க ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவி மேல படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணி போய் இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகள் திரள் கூட்டம் ஒரே இருதயம் ஒரே மனமாய் இருந்தார்கள். இந்த மாற்றம் ஆவினால் உண்டாகும். இன்றைக்கும் ஒரே மனம் இருக்குதான் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆவில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு மனதை கொடுப்பாராக, ஒரே இதயத்தை கொடுப்பாராக, குடும்பத்திலே கொடுப்பாராக. இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? புருஷன் நினைப்பாங்க, மனைவி நினைக்கும், பிள்ளைகள் நினைப்பாங்க, எல்லாரும் இருமனம். பாருங்க, இருமனமா இருக்க முடியாது. ஒரே மனம். இப்ப தலை சொல்லுதான உடம்பெல்லாம் கேட்கும். அப்போ ஒரு மனம். அப்போ தலையாகிய கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆவியானவர் பேசும்போது நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் கீழ்ப்படிய முடியும். ஒரே இருதயம் ஒரே மனம் இருக்கும். அப்படி இருந்தா எல்லாம் பொதுவாக மாறும். பாருங்க, தனக்குரியதை ஒருவனும் தனக்குரியதுன்னு சொல்லாம நமக்கு எல்லாத்துக்குரியதுன்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரே வீட்டுல எத்தனை பிரிவினைகள் இருக்கு தெரியும். அது ஏன் பணம், இது ஏன் பணம், இது ஏன் சொத்து, இது ஏன் நகை, இது என் பீரோ, இது என் கூடிய காரியம், இது என் பைக்கு, இது என் காருன்னு சொல்லி என்னது சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களா? ஆனா அன்றைக்கு அப்படி சொல்லலாம். சொத்தையெல்லாம் கொடுத்து எல்லாம் பொதுவாக சாப்பிடுவோம், எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை அவங்களுக்கு கொடுப்போம் சொல்லி கொடுத்தார்கள். இது யாரும் சொல்லி கொடுத்ததல்ல, எந்த சட்டத்திட்டத்திலும் இல்லை. ஆனால் இருதய சட்டம், இருதயம் சொன்னது. ஒரு மனமான இருதயம், ஆவினால் நிறைக்கப்பட்ட இருதயத்தால் அப்படி சொன்னார்கள். இன்றைக்கு அந்த மாற்றம் உண்டாக நாம ஜெபம் பண்ண. உங்க வீட்டில் அப்படி இருக்கீங்களா? உங்க வீட்டில் ஒரு மனம் இருக்குதா? ஒரு இருதயம் இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஆவியானவருக்கு காலை வேளையில முக்கியத்துவம் கொடுங்க. அதிகாலை வேளையில கர்த்தருடைய ஆவியில் நிரப்பி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும், குடும்பத்திற்கும், உங்க பிள்ளைகளுக்கும், சொந்தங்களுக்கும், பந்தங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பாராங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் கிரிச்சதை அதே ஆவியானவர் இந்த கடைசி நூற்றாண்டிலையும் ஒவ்வொரு வருகை நாட்களில் செய்து கொண்டு இருக்கிறார். அதே மாற்றம் உண்டாகும், உங்க வாழ்க்கையிலே உண்டாகும். நீங்க ஒப்பு கொடுத்தால் நான் உங்களுக்காக செபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த வார்த்தை ஆம் என்று மாமேனும் என்று இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரு மனதோடு இருக்க, ஒரே எண்ணத்தோடு இருக்க கர்த்தரை உதவி செய்யும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வீட்டில் எல்லாம் தனக்குள்ளதின் சொல்லாமல் எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதானே ஒரு ஆவி அன்றைக்கு கொடுத்தீர். இன்றைக்கு அப்படியே கொடும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு லோகோத்சவத்தை சந்திக்க வரையிலும் கர்த்தாவே எல்லாரையும் பாதுகாப்பாராக. ஆமென்.